வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர்ஸ். தமிழ்நாடு அரசு மருத்துவமனையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,000 உங்களுக்கு 60,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 13/12/2024 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் டேரெக்டாக இதோடைய நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி தான் பேஜுக்கு வந்தீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவோம் அப்படின்றதையும் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஹெல்த் செக்ரட்டரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 13/12/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், சீனியர், டிபி அண்ட் லைப்ரரி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வியூஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா, மாவட்ட நல்வாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய பெயர். சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட பேர், உங்களுடைய பெயர் அண்டு பதவியின் பெயர். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் தந்தை அண்ட் கலவன் பெயர் அண்ட் பிறந்த தேதி, உங்களுடைய எஜுகேஷன் 10th மார்க் ஷீட் அண்ட் 12th மார்க் ஷீட் அண்ட் அடிஷ்னல் ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆதார் கார்டு சான்றிதழ் அண்ட் கம்யூனிட்டி சான்றிதழ், கைபேசி எண் அண்ட் மின்னஞ்சல், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பரவரி அட்ரஸு, பர்மனண்ட் அட்ரஸ், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய இடம் அண்ட் தேதி, உங்களுடைய கையொப்பம் வந்து இதில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். சிக்னேச்சர் இல்லாமல் அனுப்புனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுவீங்க அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் தேசிய சுகாதார கொள்கை இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பணியிடங்கள் வந்து மருத்துவமனையில் வந்து காலியாக இருக்குது. அந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் இதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5:30 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆடியோலஜிஸ்ட்டுக்காக உங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு பிஎஸ்சி, இதுக்கான எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் நீங்கள் ஏதாவது ஆர்சிஐ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், 23,000 பர் மந்த் வந்து சேலரி இருக்கும். சரிங்களா, 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ அல்லது எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,500 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். சரிங்களா, அண்ட் அட்டண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் போடும். அட்டண்டர் அண்ட் செக்யூரிட்டி கார்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 10 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஜாபுக்கும் 8,500 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா மேனேஜருக்காக உங்களுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஜி குவாலிஃபிகேஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள்
படிச்சிருக்கணும். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா பிஇ, ஐடிஐ, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்டலுக்காக வந்து விட்டுருக்காங்க. உங்களுக்கு டென்டலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ டென்டலோ அல்லது பிஎஸ்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் நீங்கள் ஏதாவது ஒரு டென்டலை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாவே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஜாபுக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும். அண்டு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,600 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஒர்க்கர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் அண்ட் அட்டண்டருக்கு இந்த 2 ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 8th படிச்சிருந்தாலே போதும். நீங்கள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு தமிழ் வந்து ரீட் அண்ட் படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட்டுக்காக 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 11,200 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் ரேடியோவில் அதாவது ரேடியோகிராஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி நார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் முடிச்சிருக்கணும். 13,300 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்டு அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா, சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். இந்த 2 ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதும். எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.